Hi students, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் ஆல்டர்னேட்டிங் கரண்ட். அதாவது ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டோட ஆவரேஜ் வேல்யூவை தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். ஒரு டிசி சிஸ்டமில் கரண்ட்டும் வோல்டேஜும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அந்த டைம் ஃபுல்லாகவே. ஓகேங்களா, ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம், அந்த என்டையர் டைம் ஃபுல்லாகவே டிசி சிஸ்டமில் கரண்ட்டும் வோல்டேஜும் சேம். ஓகேங்களா, அதனால் அந்த டிசி சிஸ்டமில் இருக்கக்கூடிய கரண்ட்டோட மேக்னிடியூடையோ இல்லை வோல்டேஜோட மேக்னிடியூடையோ ஈஸியாக என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஆனால் ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டு இல்லை ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் டைமுக்கு டைம் என்ன ஆகும், மாறிட்டே இருக்கும். கான்ஸ்டன்ட் வேல்யூலாம் கிடையாது. ஓகேங்களா, டைம் டு டைம் என்ன ஆகும், மாறிட்டே இருக்கும். அப்போது இந்த இடத்துல ஓகேங்களா கரண்ட்டோட மேக்னிடியூடையோ இல்லை வோல்டேஜோட மேக்னிடியூடையோ கண்டுபிடிக்க டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஓகே, அப்போது அதை கண்டுபிடிக்க பல வழிகள் இருந்தாலும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதில் பர்டிகுலராக 2 ways மட்டும் ஃபாலோ பண்ண போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா மீன் வேல்யூ ஆஃப் ஏசி, செகண்ட் ஒன் ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் ஏசி. ஆர்எம்எஸ் அப்படின்னா ரூட் மீன் ஸ்கொயர். ஓகேங்களா, அப்போ இந்த 2 டிஃப்ரெண்ட் வேஸும் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னாக்கா ஆல்டர்னேட்டிங் கரண்ட் இல்லை ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜை அதோட மேக்னிடியூடை எக்ஸ்பிரஸ் பண்ண நமக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா, அப்போது ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ஆர் ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜோட மேக்னிடியூடை எக்ஸ்பிரஸ் பண்ண நமக்கு இந்த 2 ways யூஸ் ஆகும். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் மீன் வேல்யூ ஆஃப் ஏசி, தட் இஸ் ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் ஏசி அண்டு ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் ஏசி. ஓகே, ஃபஸ்ட்டு ஒன் மீன் வேல்யூ ஆஃப் ஏசியை பற்றி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போது டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம என்ன படிச்சிருக்கோம், ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டு. ஓகேங்களா, அதோட மேக்னிடியூட் பொறுத்த வரைக்கும் டைம் டு டைம் மாறிட்டே இருக்கும். அதோட டைரெக்ஷன் எவ்ரி ஆஃப் சைக்கிளுக்கும் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா, ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ஆகட்டும், ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் ஆகட்டும், அதோட மேக்னிடியூட் பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா ஒவ்வொரு இன்ஸ்டன்ட் டைமுக்கும் மாறிட்டே இருக்கும். அதோட டைரெக்ஷன் எவ்ரி ஆஃப் சைக்கிளுக்கும் மாறிட்டே இருக்கும். ஓகேங்களா, ரைட். டூரிங் பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் கரண்ட் இஸ் டேக்கன் as பாசிட்டிவ். ஓகேங்களா, அதாவது நம்ம பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளை கன்சிடர் பண்ணும்போது கரண்ட்டு வந்து பாசிட்டிவாக இருக்கும். அதுவே நம்ம நெகட்டிவ் சைக்கிளை கன்சிடர் பண்ணோம்னாக்கா கரண்ட் இஸ் நெகட்டிவ். ஓகேங்களா, நம்ம பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் எடுத்தோம்னாக்கா கரண்ட்டு பாசிட்டிவ். அதுவே நம்ம நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் எடுத்தோம்னாக்கா கரண்ட்டு நெகட்டிவ். ஓகேங்களா, இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்களேன். பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளில் கரண்ட்டு பாசிட்டிவ், நெகட்டிவ் ஆஃப் சைக்கிளில் கரண்ட்டு நெகட்டிவ். ஓகேங்களா, அப்போ பாசிட்டிவில் எவ்வளோ வேல்யூவோ அதே வேல்யூ நெகட்டிவில் மைனஸில் இருக்கும். ஓகேங்களா, அப்போ நம்ம அங்கே மொத்தமாக சேர்த்தோம்னாக்கா ஒன் கம்ப்ளீட் சைக்கிள் முடியும் பொழுது கரண்ட் இஸ் 0. ஏன்னா அந்த ப்ளஸ்ஸும் அந்த மைனஸ் என்ன ஆகிடாங்க, கேன்சல் ஆகிடும். ஒன் கம்ப்ளீட் சைக்கிள் முடியும் பொழுது கரண்ட் என்ன ஆகிடாங்க, 0 ஆகிடும். ஓகேங்களா, அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா தேர்ஃபார் தி ஆவரேஜ் ஆர் மீன் வேல்யூ இஸ் மெஷர்ட் ஓவர் ஒன் ஆஃப் ஏ சைக்கிள். ஓகேங்களா, அதாவது நம்ம அந்த பாசிட்டிவ் சைக்கிள் நெகட்டிவ் சைக்கிள் ரெண்டுமே கன்சிடர் பண்ணக்கூடாது. அந்த ரெண்டு ஆஃபில் ஏதாச்சும் ஒரு ஆஃபை மட்டும் நம்ம என்ன பண்ணால் போதும், கன்சிடர் பண்ணால் போதும். ஓகேங்களா, ஒன்று பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளை மட்டும் எடுக்கணும், இல்லை நெகட்டிவ் ஆஃப் சைக்கிளை மட்டும் எடுக்கணும். ரெண்டுமே ஒரே டைமில் எடுக்கக்கூடாது. ஓகே, டெஃபினேஷன் பாருங்கள். தி ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் தி ஆவரேஜ் ஆஃப் ஆல் வேல்யூஸ் ஆஃப் கரண்ட் ஓவர் எ பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் ஆர் நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள். ஓகேங்களா, அதாவது நம்ம ஆவரேஜ் வேல்யூவை டிஃபைன் பண்ண போகிறோம்னாக்கா ஒன்று பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் இருக்கக்கூடிய எல்லா கரண்ட்டோட ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் இருக்கக்கூடிய எல்லா கரண்ட்டோட ஆவரேஜ் பார்க்கணும். ஓகேங்களா, ரெண்டுத்தோட ஆவரேஜும் சேர்த்து பார்க்கக்கூடாது. அப்போ நம்ம ஆவரேஜ் பார்க்கணும்னா ஒன்று பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் இருக்கக்கூடிய கரண்ட்டோட ஆவரேஜ் மட்டும் பார்க்கணும், இல்லை நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் இருக்கக்கூடிய கரண்ட்டோட ஆவரேஜ் மட்டும் பார்க்கணும். சப்போஸ் நம்ம பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் எடுக்கிறோம்னா அந்த பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளில் எத்தனை கரண்ட் இருக்கோ அந்த எல்லா கரண்ட்டும் நம்ம என்ன பண்ணணும், ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சோம்னா அதுதான் ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் ஆல்டர்னேட்டிங் கரண்ட். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். தி இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ ஆஃப் சைனசாய்டல் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் இஸ் கிவன் பை த ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். I is equal to Im sin omega t. இந்த ஒமேகா டிக்கு பதில் நம்ம என்ன பண்ணலாம், தீட்டாவை சப்ஸ்டியூட் பண்ண முடியும்.
ஓகே, நம்ம ஓரியன்டேஷன் ஆஃப் த காயில் இந்த பாயிண்ட் படிச்சிருக்கோம். ஒமேகா டியும் யூஸ் பண்ணலாம், தீட்டாவும் யூஸ் பண்ணலாம். இங்கே பாருங்கள், I is equal to IM sin தீட்டா, ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல். ஓகேவா, இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா கிராஃபிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. இந்த டயக்ராம் பாருங்கள். ஓகேவா, ஸோ இது வந்து பார்த்தோம்னாக்கா ஒரு சைன் வேவ். இது யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா கரண்ட், அல்டர்னேட்டிங் கரண்ட்டோட சைன் வேவ். ஓகேவா, ரைட். ப்ராப்பர் டெஃபினிஷன் பாருங்கள். தி சம் ஆஃப் ஆல் கரண்ட்ஸ் ஓவர் ஏ ஆஃப் சைக்கிள் இஸ் கிவன் பை ஏரியா ஆஃப் பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் ஆர் நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள். ஓகேங்களா, அதாவது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆவரேஜ் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் டிவைடட் பை பேஸ் லென்த் ஆஃப் சைக்கிள். அதாவது நம்ம பாசிட்டிவ் மட்டும் எடுக்கிறோம் அப்படின்னாக்கா அந்த பாசிட்டிவ் சைக்கிளோட ஏரியா டிவைடட் பை அதோட பேஸ் லென்த். ஓகேங்களா, அப்படி கண்டுபிடிக்கலாம். இல்லை நம்ம நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் எடுக்க போகிறோம்னா ஓகேங்களா, ஏரியா ஆஃப் த நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் டிவைடட் பை அதோட பேஸ் லென்த்து. ஓகேங்களா, நம்ம எந்த ஆஃப் சைக்கிள் எடுக்கிறோமோ அதோட ஏரியா டிவைடட் பை அதோட பேஸ் லென்த், ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணோம்னா இல்லை அந்த ரெண்டுத்துக்கும் உள்ள ரேஷியோ தான் ஆவரேஜ் கரண்ட். ஓகேங்களா, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் பாசிட்டிவ் மட்டும் கன்சிடர் பண்ணுவோம். ஓகே, இங்கே பாருங்கள், இதுதான் பாசிட்டிவோட ஏரியா. ஓகேங்களா, இதுதான் பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளோட ஏரியா. இந்த ஏரியா டிவைடட் பை அதோட பேஸ் லென்த் இதான், அதோட பேஸ் லென்த்து இதுதான். ஓகேங்களா, இப்போ இந்த ஏரியா டிவைடட் பை இந்த பேஸ் லென்த்து ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் நமக்கு ஆவரேஜ் கரண்ட் கிடச்சிடும். ஓகேங்களா, ஆனால் இங்கே டைம் வந்து பார்த்தோம்னாக்கா ஒவ்வொரு இன்ஸ்டன்ட்க்கும் மாறிட்டே இருக்கும். ஓகேங்களா, அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் மட்டும் எடுத்து அதை இன்டகிரேட் பண்ணோம்னாக்கா நமக்கு என்டையர் ஆஃப் சைக்கிள் கிடச்சிடும். ஓகேங்களா, என்ன பண்ண போகிறோம், ஒரு சின்ன செஷன் மட்டும் எடுத்து அதை என்ன பண்ண போகிறோம் இன்டகிரேட் பண்ணோம்னாக்கா நமக்கு டோட்டல் அந்த ஆஃப் சைக்கிளோட ஏரியா கிடச்சிடும். ரைட், இங்கே பாருங்கள். கன்சிடர் எ எலிமெண்ட்ரி ஸ்ட்ரிப் ஆஃப் திக்னஸ் d theta in the positive half cycle of the current wave. Let I be the mid ordinate of that strip. ஓகேங்களா, என்ன பண்ணுறோம் அப்படின்னா பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளில் ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரிப் எடுக்கிறாங்க. ஓகேங்களா, ஒரு சின்ன பேண்ட். ஓகேங்களா, ஸ்ட்ரிப் எடுக்கிறாங்க. அந்த ஸ்ட்ரிப்போட லென்த் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா d theta திக்னஸ். இதுக்கு பார்த்தீங்களா கீழே, இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரிப்போட திக்னஸ் d theta. அடுத்து இங்கே கரண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஸ்ட்ரிப்போட மிட் பாயிண்ட். கரெக்டாக பாருங்கள், இந்த பெரிய பேண்டோட மிடில் தான் என்ன இருக்காங்க கரண்ட் இருக்குது. ஓகேவா, அப்போ ஐ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஸ்ட்ரிப்போட மிட் ஆர்டினேட். ஓகேங்களா, இல்லை மிட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, ரைட். என்ன பண்ணுறோம், பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளில் ஒரு ஸ்ட்ரிப்பை கன்சிடர் பண்ணுறோம். அதோட திக்னஸ்ஸு d theta. அந்த ஸ்ட்ரிப்போட மிட் ஆர்டினேட் என்ன அப்படின்னாக்கா கரண்ட் ஐ. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். தி ஏரியா ஆஃப் த எலிமெண்ட்ரி ஸ்ட்ரிப். என்ன பண்ணுறோம், இப்போ இந்த ஸ்ட்ரிப்போட ஏரியாவை முதல்ல கண்டுபிடிக்கணும். இந்த ஸ்ட்ரிப்போட ஏரியாவை கண்டுபிடிச்சிட்டு அதை இன்டகிரேட் பண்ணோம்னாக்கா நமக்கு இந்த பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளோட ஏரியா கிடச்சிடும். ஓகே, அப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணுறாங்க, தி ஏரியா ஆஃப் த ஸ்ட்ரிப். ஓகேங்களா, அந்த ஸ்ட்ரிப்போட ஏரியாவை கண்டுபிடிக்கிறாங்க. ஓகேவா, இது என்ன ஷேப்பில் இருக்குது, ஆல்மோஸ்ட் ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது. ஓகேங்களா, உங்களுக்கு ரெக்டாங்கிள் அதோட ஏரியா ஃபார்முலா தெரியும், லென்த் இன்ட்டு பிரெத்து. ஓகேங்களா, அப்போ இதோட லென்த் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஐ, அதோட பிரெத் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா d theta. ஓகேங்களா, ஆல்மோஸ்ட் இது என்ன ஷேப்பில் இருக்குது, ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்குது. அப்போ ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருந்தாக்கா அதோட ஃபார்முலா லென்த் இன்ட்டு பிரெத். லென்த்து பொறுத்த வரைக்கும் இதுதான் ஐ, பிரெத் பொறுத்த வரைக்கும் இதுதான் d theta. ஓகேங்களா, அப்போ இங்கே ஃபார்முலா என்ன வரும், ஐ இன்ட்டு d theta, லென்த் இன்ட்டு பிரெத்து. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா இந்த வேல்யூவை இன்டகிரேட் பண்ணோம்னாக்கா நமக்கு ஏரியா ஆஃப் த பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் கிடச்சிடும். ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்கள், ஏரியா ஆஃப் பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் முதல்ல கண்டுபிடிச்சது ஏரியா ஆஃப் த ஸ்ட்ரிப்பு. இப்போ கண்டுபிடிக்க போகிறது ஏரியா ஆஃப் பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள். அப்போ என்ன பண்ணால் போதும், அந்த ஸ்ட்ரிப்போட வேல்யூவை இன்டகிரேட் பண்ணால் போதும். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணுறாங்க பாருங்கள், அந்த ஐ d thetaவை இன்டகிரேட் பண்ணுறாங்க. அப்போது இன்டகிரேஷன் ஐ d theta லிமிட் பொறுத்த வரைக்கும் 0 to π. ஏன்னா இந்த பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் 0ல் ஸ்டார்ட் ஆகுது, பையில் முடியுது. அப்போ அதோட லிமிட்டு 0லேருந்து π வரைக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஐயோட வேல்யூ அவங்க சப்ஸ்டிட் பண்ணுறாங்க. நமக்கு அந்த ஐயோட வேல்யூ தெரியும். ரைட், இங்கே பாருங்கள், ஐ எவ்வளோ இருக்குது, ஐ ஈக்குவல் டு ஐஎம் சைன் தீட்டா. ஐ இஸ் ஈக்குவல் டு ஐஎம் சைன் தீட்டா. ஸோ அந்த வேல்யூ தான் என்ன பண்ணுறாங்க இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறாங்க. அப்போது இந்த ஐக்கு பதில் ஐஎம் சைன் தீட்டா வரும், டி தீட்டா அப்படியே வரும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இந்த ஐஎம் என்ன அப்படின்னாக்கா கான்ஸ்டன்ட், ஏன்னா அது ஒரு மேக்ஸிமம் வேல்யூ தானே. ஓகே, அப்போ அந்த ஐஎம் என்ன பண்ணிடலாம், வெளியே கொண்டு போயிடலாம். இன்டகிரேஷனுக்கு வெளியே போயிடுச்சுன்னா ஐஎம் இன்டகிரேஷன் சைன் தீட்டா டி தீட்டா. உங்களுக்கு தெரியும் சைன் தீட்டாவை நம்ம இன்டகிரேட் பண்ணோம்னா ஆன்சர் மைனஸ் காஸ் தீட்டா.
ஓகே, அப்போ என்ன வரும்? im மைனஸ் காஸ் தீட்டா லிமிட்டு 0 to பை. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மைனஸை வெளியே கொண்டு போயிடுறாங்க. அப்போ இந்த மைனஸ் வெளியே போயிடுச்சுன்னா மைனஸ் im மைனஸ் வெளியே போயிடுச்சு. அப்போ என்னென்னு வரும்? மைனஸ் im. நெக்ஸ்ட் இங்கே என்ன பண்ணுறாங்க? லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஹையர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். ஓகேங்களா? அப்போ காஸ் பை மைனஸ் காஸ் 0. கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். ஹையர் லிமிட்டு பை, அப்போ காஸ் பை. லோவர் லிமிட்டு 0, அப்போ மைனஸ் காஸ் 0. ஓகேங்களா? காஸ் 180, அதாவது காஸ் பை. ஓகேங்களா? காஸ் 180 மைனஸ் 1. ஓகேங்களா? மைனஸ் காஸ் 0 1. புரிஞ்சுக்க முடியுதா? காஸ் 180 மைனஸ் 1 காஸ் 0 1. அப்போது மைனஸ் im இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் 1. இந்த மைனஸ் 1 மைனஸ் 1 என்னவாகனாக்கா மைனஸ் 2 ஆகும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போது 2im. இதுதான் ஏரியா ஆஃப் பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள். ஓகேங்களா? அந்த பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளோட ஏரியா 2im. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதோட பேஸ் லென்த்தை கண்டுபிடிக்கிறோம். தி பேஸ் லென்த் ஆஃப் சைக்கிள் பை. ஓகே, இங்கே பாருங்கள், டயக்ராம் பாருங்கள். இதுதான் அதோட பேஸ் லென்த். ஓகேங்களா? அப்போ 0லேருந்து பை வரைக்கும் இருக்கா? இதுதான் அதோட பேஸ் லென்த்து. அப்போ பேஸ் லென்த் என்ன அப்படின்னா பை. அப்போ என்ன பண்ணுறாங்க? பேஸ் லென்த் ஆஃப் எ சைக்கிள் பை. இது ஈக்குவேஷன் நம்பர் 3. ஓகேங்களா? அப்போ ஈக்குவேஷன் 1 பாருங்கள். ஈக்குவேஷன் 1ல் நியூமரேட்டரில் ஏரியா ஆஃப் பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள், டினாமினேட்டரில் பேஸ் லென்த் ஆஃப் சைக்கிள். இது ரெண்டுமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஏரியா எங்கே இருக்குன்னா ஈக்குவேஷன் 2ல் இருக்குது. பேஸ் லென்த்து ஈக்குவேஷன் 3ல் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ண போதும்? ஈக்குவேஷன் 2ஐயும் ஈக்குவேஷன் 3ஐயும் கொண்டு போயிட்டு ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் ஏசி கிடச்சிடும். அப்போ ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் ஏசி, தட் இஸ் ஐ ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு 2im டிவைடட் பை பை. ஓகேங்களா? இந்த 2 டிவைடட் பை பை என்னன்னாக்கா 0.637. ஓகேங்களா? 2 டிவைடட் பை 3.14. ஓகேங்களா? இல்லை 2 டிவைடட் பை பை அதோட வேல்யூ என்ன அப்படின்னா 0.637. இந்த im அப்படியே வரும். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணலான்னா தி ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் ஏசி இஸ் 0.637 டைம்ஸ் த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் த ஆல்டர்னேட்டிங் கரண்ட். ஓகேங்களா? அதாவது ஆவரேஜ் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு 0.637 டைம்ஸ் im மேக்ஸிமம் வேல்யூ. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஸ்டேட்மெண்ட்டு. புரிஞ்சுக்க முடியுதா? அப்போ ஆவரேஜ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 0.637 im. அப்போ நம்ம என்ன பண்ண போதும்? மேக்ஸிமம் கரண்ட்டை கண்டுபிடிச்சிட்டா போதும். அந்த மேக்ஸிமம் கரண்ட்டை 0.637ஆல் மல்டிபிள் பண்ணால் அதுதான் அந்த ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டோட ஆவரேஜ் கரண்ட். ஓகேங்களா? புரிஞ்சுக்க முடியுதா? இப்போ இங்கே பாருங்கள், இந்த கிராஃப் பாருங்கள். இப்போ இந்த கிராஃபில் நம்ம இந்த மேக்ஸிமம் கரண்ட் மட்டும் கண்டுபிடிச்சிட்டா போதும். ஓகேங்களா? இந்த மேக்ஸிமம் கரண்ட்டை அந்த வேல்யூவால் மல்டிபிள் பண்ணணும். அதாவது 0.637 இந்த வேல்யூவையும் அந்த மேக்ஸிமம் கரண்ட்டையும் மல்டிபிள் பண்ணால் போதும். நம்ம ரொம்ப சுலபமாக என்ன பண்ணிடலாம்? ஆவரேஜ் கரண்ட்டை கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, சப்போஸ் நம்ம நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் எடுத்தோம்னாக்கா ஃபார் நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் ஆவரேஜ் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூஸ் அப்படியே வரும், கூட மைனஸ் சேர்ந்து வரும். மைனஸ் 0.637 இன்ட்டு ஐஎம்னாக்கா மேக்ஸிமம் கரண்ட்டு. அப்போது உங்களுக்கு பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளில் ஆவரேஜ் கரண்ட் வேணும்னா 0.637 டைம்ஸ் மேக்ஸிமம் கரண்ட். அதுவே நெகட்டிவ் ஆஃப் சைக்கிளில் ஆவரேஜ் கரண்ட் வேணும்னா மைனஸ் 0.637 டைம்ஸ் மேக்ஸிமம் கரண்ட். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஆவரேஜ் கரண்ட்டு. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்? ஆவரேஜ் கரண்ட்டை இப்படி தான் சுலபமாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? எவ்வளவு மேக்ஸிமம் கரண்ட் இருக்கோ அந்த கரண்ட்டை 0.637 மல்டிபிள் பண்ணோம்னாக்கா பாசிட்டிவ் சைக்கிளில் ஆவரேஜ் கரண்ட். அதுவே நம்ம மைனஸில் மல்டிபிள் பண்ணோம்னாக்கா நெகட்டிவ் ஆஃப் சைக்கிளோட ஆவரேஜ் கரண்ட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு டவுட் எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.